இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அஞ்சலி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என் அண்ணன் முருகன் எங்க அடைச்சு வச்சிருக்க? நான் அடைச்சு வச்சிருக்கேன். அஞ்சலி, என்ன பேசுற நீ? நான் எதுக்கு அவரை அடைச்சு வைக்க போறேன்? என் அண்ணன் ஈவினிங்ல இருந்து வீட்டுக்கு வரல. அவரை காணோம். அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. நீதான் அவரை அடைச்சு வச்சிருக்க. இங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. என் அண்ணன் எங்க? அஞ்சலி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் இப்ப திருந்திட்டேன். என்னால யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவும் நடக்கவே நடக்காது. அஞ்சலி, திரும்ப திரும்ப நீ ஏன் என்ன குற்றவாளியாவே பாக்குற? மனசு வலிக்குது அஞ்சலி. டேய், நீ நடிக்காதடா. உன் ரத்தம் சத புத்தி அத்தனையும் கிரிமினல் புத்தி ஊறி போயிருக்க. 20 வருஷமா ஒரு அம்மாவை இருட்டு அறையில அடைச்சு வச்சிருந்தவன் தானே நீ? அஞ்சலி, அதெல்லாம் பழைய கதை அஞ்சலி. இப்ப இருக்கிற மகேஷ் வேற, அப்ப இருந்த மகேஷ் வேற. ப்ளீஸ் அஞ்சலி, என்ன புரிஞ்சுக்கோ. ஹே, இங்க பாரு, நீ விளையாடாத. ஹே, என் அண்ணன் பாவம். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ எங்க வீட்டோட நம்பிக்கையே அவர் மட்டும்தான். அவரை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படி சொன்னதைய சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல அஞ்சலி. அவனை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. என் யோசனை முழுக்க உன்னையும் நம்ம குழந்தை பத்தியும் மட்டும்தான். உன் மனசை எப்படி மாத்துறது, நம்ம 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்றது, அது மட்டும்தான். அது மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், இப்ப நீ சொல்லவே சொல்ல மாட்டியா? ஓ, நீ சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டல? அஞ்சலி ப்ளீஸ் 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 ரிலாக்ஸ். அப்படியெல்லாம் கத்தாத. உன்னோட ஹெல்த்துக்கு அது நல்லது இல்ல. உள்ள இருக்கிற நம்ம குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்கோம் அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி, நீ இவ்ளோ டென்ஷன் ஆக கூடாது. இங்க பாரு, என் அண்ணனை காணோன்னு எங்க குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. நீ என்ன கோல சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? இங்க பாரு, என் அண்ணன் எங்கன்னு சொல்லிடு. என் அண்ணன் எங்க? அஞ்சலி, நான் முருகனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு வீட்டுல இருந்தான்ல, அப்பவே நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல. ஏன் அவனை கொன்னு இருப்பேன். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அஞ்சலி. சத்தியமா சொல்றேன், நான் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. உன் அண்ணனை கஷ்டப்படுத்தினா நீ ஹர்ட் ஆவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அதை செய்வனா? இப்ப என்ன, முருகனை காணும்ல? வா, நானும் உன் கூட வந்து தேடுறேன். வா. ஏய், விடு. இப்ப நீ எதுவுமே சொல்ல மாட்டல்ல? அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா சொல்லுவல்ல? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. அஞ்சலி, என்ன இப்ப புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்.